இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் ரொம்ப பிடிக்கும்? ஸ்போர்ட்ஸில் எனக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஃபேவரட் பேட்ஸ்மேன். பவுலர் வைஸ் இப்போ ஈஷாந்த் சர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இப்போலாம் அவ்வளோவா விளையாட முடியல. ஸ்குவாஷ் தான் ரெகுலராக விளையாடிட்டுருக்கேன். எவ்ரி வீக்கெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து விளையாட பார்ப்பேன். உங்களோட ஹாபிஸ் என்ன சார்? நம்ம ஹாபினா விளையாட்டை வேடிக்கை பார்க்குறது, எல்லாரை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, அதுதான். பட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்மேன்னா இப்போ தோனி. மோர் ஃப்ரம் ஹிஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்டைஸ். நல்லா டீமை மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி அவர் கிரிக்கெட்டை நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மேடம் உங்களோட ஹாபி என்ன? உங்களுக்கு மூவி பார்க்குற பழக்கம்லாம் இருக்காங்களா? ஹாபிஸ் ரைட் நோ இப்போ குழந்தைய பார்த்துக்கிறது. ஸோ தட் ஒரு ஹாபி தான் நிச்சயமாக. மூவிஸ் வந்து மை ஃபாதர் இன் லா இஸ் இந்த சென்சர் போர்டில் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு எந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா சொல்லிடுவார், நல்லா இல்லைன்னா நாங்களே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி செலக்டிவாக மூவிஸ் போய் பார்ப்போம். பட் எவ்ரி வீக்கெண்ட் மோஸ்ட்லி போய் ஏதாவது நல்ல குட் மூவிஸ் பார்ப்போம். ஓகே, ஃபேமிலியோட போயிடுவீங்க? அதான் இப்போ குழந்தை இருக்கிறதுனால வி டேக் டர்ன்ஸ். நான் குழந்தைய மாமியார் கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் போவோம். இல்லைன்னா அப்புறம் குழந்தை நாங்கள் பார்த்துப்போம், அவங்க போயிட்டு வருவாங்க. ஸோ மாற்றி ஏன்னா ஃபேமிலியும் கவனிச்சுக்கணும், சேம் டைம் அவங்க பிஸ்னஸ் கவனிச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஓகே, மூவிஸில் உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் யார் மேடம்? ஆக்டர்ஸில் வந்து கமல்ஹாசன். பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது. ஹீரோயினில் வந்து ஜோதிகா அண்ட் காமெடியன் வுட் பி விவேக். மேடம் நீங்கள் என்ன மூவிஸ்லாம் லைக் பண்ணி பார்ப்பீங்க? நான் ஒன்லி தமிழ் மூவிஸ் தான். ஓகே, தமிழில் எனக்கு எப்போதுமே கமல் தான், ஆல்வேஸ் கமல் தான். முன்னாடியெல்லாம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் நடுவில் ஜோதிகா. இப்போ அட் ப்ரெசன்ட் ஓகே அசன் இஸ் ஓகே. லாஸ்ட்டாக என்ன மூவி பார்த்தீங்க? லாஸ்ட்டாக வந்து யாவரும் நலம் பார்த்தேன். எல்லாருமே பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது, அது எல்லாரும் பார்த்தோம். இவ தான் ரொம்ப பயந்து போயிட்டா. பட் நாங்கள் எப்போதும் அது நாங்கள் அதுக்கு ரொம்ப அகேன்ஸ்ட். கண்டிப்பாக போனால் தியேட்டரில் தான் போய் பார்ப்போம். இல்லை பார்த்தாவே தெரியுது நீங்கள். ஆமாம், தியேட்டரில் தான் போய் பார்ப்போம். இவ தான் ரொம்ப நாளைக்கு ஒரு பார்த்துட்டு வந்து அந்த மூவியில் ஒரு 1 வீக் பயந்துட்டே இருந்தா. என் பையன் கொஞ்சம் நல்லா டீஸ் பண்ணுவான். அவளை நைட்டு படுக்கும்போது யாவரும் நலம் சொல்லி அவளை பயமுறுத்தி அப்படிலாம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த அளவு அந்த மூவி பயமா இல்லை. பட் டெஃபினட்டா த்ரில்லர் மூவி தான் அது. ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்ச சிங்கர் அஃப்கோர்ஸ் எஸ்பிபி அண்ட் சித்ரா. இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், எனக்கு அவ்வளோ தூரம் பேரெல்லாம் தெரியறதில்ல. அவங்க 2 பேர் தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இளையராஜா தான். அவரோட 1980s மெலடிஸ் மாதிரி வேறு யாருமே எப்போதுமே மியூசிக் போட முடியாது. அவர் தான் ஆல் டைம் ஃபேவரட். நீங்கள் கொஞ்சம் ஹியூமர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். லைஃப்பில் ஹியூமர் ரொம்ப முக்கியங்கிறது அப்பா ஒன்று அடிக்கடி சொல்லுவார், ஸ்மைல் இட் இன்க்ரீஸ் யுவர் ஃபேஸ் வேல்யூ அப்படின்ட்டு. அதில் முடிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸும் பண்ணணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதில் முதல் கட்டமாக மௌலியோட ஃப்ளைட் 172 ஒரு டிவிடி எடுத்து மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணோம். அது ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் இன் ஆர் இண்டஸ்ட்ரின்னே சொல்லலாம். யாருமே அதுக்கு முன்னாடி டிவியில் வந்த ப்ரோக்ராமை எடுத்து டிவிடியாக எடுத்து பண்ணதில்லை. அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணதில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் சோ சார், எஸ்வி சேகர் சார், கிரேசி மோகன் சார் எல்லாரோட இதுவும் எடுத்து பண்ணோம். மியூசிக்கலி கொஞ்சம் சவுண்ட் நாலேஜ் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ரசிப்பு தன்மை அது அப்பா கிட்டேருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் பேஸ் பண்ணி நிறைய மியூசிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிவிடி, கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். லைஃப்பில் எல்லாமே பிஸ்னஸ்ன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்லாமல் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளில் ஸ்வாதி சன்ஸ்கிருதி சீரீஸுங்கிற பேரில் இது பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைஃப்பில் பேஷன் ஹாபியும் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரோட ஆதரவும் இருக்கணும். இந்த பரதநாட்டியம் ப்ராடக்ட்லாம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், சின்ன வயசில் அம்மா டிவி பார்க்கணும், பரதநாட்டியம் பார்க்கணுன்னாலே சேனலை மாற்றிட்டு இருப்பேன். அதோட பிராயச்சித்தமாக இப்போ அதுவே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ல விரும்புகிற அது சம்மந்தம்? இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லணும் முக்கியமாக. எனக்கு வந்து டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு சின்ன வயசில் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. அது ஈடேறல. அதுக்கப்புறம் வந்து என்னோட குழந்தைங்களுக்காக கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தா 2 பாய்ஸாக பிறந்துருச்சுனால அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதுக்கப்புறம் சரி, இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நல்ல ஸ்பெக்டேட்டர். ஒரு டான்ஸை விட மாட்டேன், எல்லா டான்ஸும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் போய் பார்த்துருவேன். அண்டு வந்து இவனுக்கு கொஞ்சம் மியூசிக்கில் இப்போ அஃப்கோர்ஸ் பாட தெரியாட்டாலும் அந்த லைனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு மெயினாக என்ன காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னாக்க, என்னோட அப்பா ஃபேமிலியில் எல்லாருக்கும் மியூசிக் நாலேஜ் ரொம்ப அதிகம். லேசாக ஒரு கொஞ்சம் ஹம் பண்ணாலே எங்கள் அப்பாலாம் என்ன ராகம் இது உடனே சொல்லிவிடுவாங்க. அப்பாவாகட்டும், அப்பாவோட பிரதர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே. ஸோ அதுலேருந்து அந்த ஜீன் அவனுக்கு ஒருவேளை வந்திருக்கலாமோ, அதனால அவனுக்கு வந்து இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் போய் இது பண்ணுறானோன்ட்டு எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. அட்லீஸ்ட் அவன் அந்த லைனில் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுதான் எனக்கு முக்கியமாக சொல்லி. கிளாசிக்கல் டான்ஸில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எப்போதுமே பத்மா சுப்ரமணியம் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே அவங்க டான்ஸு எல்லாமே பார்த்துருக்கேன், ஒன்று கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் சித்ரா விஸ்வேஸ்வரன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து டான்ஸ் ட்ராமான்னு பார்த்துட்டாக்க எனக்கு வந்து கிருஷ்ணகுமாரி நரேந்திரனோட கண்டக்ட் பண்ணுற அந்த ஸ்டைல், அவங்க குரூப்பு, அவங்களோட அந்த டைம் சென்ஸ், இந்த அந்த காலத்து மனோகரோட ட்ராமாலெலாம் வந்து சீன் செட்டப்லாம் வந்து டக்குன்னு மாறும். அந்த மாதிரி அந்த டான்ஸ் ட்ராமாலாம் அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டிசம்பர் ஜான்வரியில் ஒரு டான்ஸ் கூட நான் விடவே மாட்டேன். எல்லா சபாலையும் மாற்றி மாற்றி போயிட்டுருப்பேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு.